ஹாய் எல்லாருக்கும் காலை வணக்கம், குட் மார்னிங். இன்றைக்கி என்ன காட்ட போகிறேன், என்ன பேச போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு தானே பார்க்குறீங்க. இன்றைக்கி நான் குளிக்கணும் இல்லையா, அதுக்காக என் தலையில் கொஞ்சம் தண்ணி ஏறிட்டு இருக்குது. ரொம்ப தலை பாரமாக இருக்குது. தலை கீழே குனிஞ்சாலே தலையெல்லாம் வலிக்குது எனக்கு. அதுக்கு நான் ஹாஸ்பிட்டலுக்கு மாத்திரைன்னு எவ்வளோ சாப்பிட்றதுங்க நானும். அதனால் இப்போ ஹாஸ்பிட்டலுக்கு போகிறதுக்கு எனக்கு டைமும் இல்லை, வேலை வேறு இருக்குது எனக்கு. அதனால் என்ன பண்ணிட்டேன், நான் அங்கே ஆனைக்கல்லுக்கு போனப்போ கொஞ்சம் தைல இலையும் கொஞ்சம் நொச்சி இலையும் எடுத்துகிட்டு வந்திருந்தேன். எங்கள் அம்மா சொன்னாங்க, இது ரெண்டும் போட்டு குளித்தாக்கா இது கூட செங்கல் போடணுமா. அது அடுப்பில் காய வைக்கிற மாதிரி இருந்தால் தைல இலை, நொச்சி இலை, கொஞ்சம் வேப்ப இலை, வேப்ப இலை, அப்புறமா புங்க இலை இதெல்லாம் போட்டு அடுப்பில் நல்லா தளர கொதிக்க விட்டு குளித்தாக்கா தலையில் இருக்கிற தண்ணியெல்லாம் அப்படியே சல்லுன்னு இறங்கிடுமா, தலைபாரெல்லாம் நல்லாயிடுமா அப்படின்னு எங்கள் அம்மா சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி டெலிவரி ஆன டைமில் கூட இந்த மாதிரி தான் ஊற்றுவாங்க தண்ணி. இந்த மாதிரி காய வச்சு தண்ணி ஊற்றுறவங்க இப்படி தான் ஊற்றுவாங்க. அதனால் நான் என்ன பண்ணேன், போனப்போ கொஞ்சம் தைல இலையும் கொஞ்சம் நொச்சி இலையும் எடுத்துகிட்டு வந்திருந்தேன். அதை இன்றைக்கி காய வச்சு ஊற்றிக்கலாம், கொஞ்சம் தலைபாரமாவது கம்மியாகும் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துகிட்டு வந்திருக்கேன். சரி, இதை நம்ம வியூஸ்க்கும் காட்டினாக்கா கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்குமே, சரி காட்டி தான் பார்க்கலாம். யூஸ்ஃபுல் இல்லையோ நம்ம என்ன செய்கிறோன்றதை உங்களுக்கு காட்டலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த வீடியோ போட்டிருக்கேன். காட்டுறதுங்க நொச்சி இலைங்க. இது நொச்சி இலை நேற்று எடுத்துகிட்டு வந்த வச்சு கொஞ்சம் வாடி போட்டுக்குது. இது தைல இலை. இதை நான் தண்ணியில் போட்டு காய வைக்க போகிறேன். அடுப்பில் காய வைக்கிறதுல தான் காய வைக்க போகிறேன் நான். ஏன்னா இப்போ எனக்கு டைமும் இல்லை. எனக்கு இன்றைக்கி வெள்ளிக்கிழமை வேறு, எல்லாம் சுத்தபத்தம் பண்ணிவிட்டு நான் வேலைக்கு வேறு ஓடணும் நான். அதனால் எனக்கு அவ்வளோ டைம் இல்லை. அதனால் ஹீட்டரில் போட்டுட்டு நான் எல்லா வேலையும் செஞ்சுட்டு அதுக்கப்புறமா போய் குளிச்சுக்குவேன். காட்டுறதுங்க போடுறத. நொச்சி இலையை இதில் போட்டோம். இது கூட இந்த தைல இலையும் போட்டுடலாம். நான் குடத்துல தாங்க காய வைக்குவேன். அதான் சொன்னேனே, டைம் இல்லை எனக்கு, அதனால் ஹீட்டர் தான் போடுவேன் நான். இன்றைக்கி ஹீட்டரில் தான் போட்டிருக்கேன், அதான் காட்டுறேன். வீட்டில் இருக்கிற மாதிரி இருந்தால் நல்லா ஆறாமரை நல்லா காய வச்சு எல்லா அரிசியும் நல்லா முடிய காய வைக்கலாம். ஆனால் அவ்வளோ டைம் இல்லையே நம்மளுக்கு, என்ன பண்ணுறது. ஹீட்ரு போட்டேன், இதில் ஹீட்ரு ஓகேங்க. அது காயட்டும். அதுக்குள்ளே போய் நான் எல்லா சாமானத்தெல்லாம் கழுவி எல்லா வீடெல்லாம் க்ளீன் பண்ணிவிடுவேன். அதுக்குள்ளே எனக்கு ரொம்ப டைம் இருக்காது. ஓகே, இந்த வீடியோ பிடிச்சிருந்தா காலை வேளையில் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காம. பாய், எல்லாருக்கும் வணக்கம்.